இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். ஸ்கூல் லீவ் விட்டதுனால வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே பசங்களோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ இவங்க பரன் மேலே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் கயிற்றுக்கட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் அந்த கயிறெல்லாம் கட்டாக ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் ஒரு பெரியவர், அவர் வந்துட்டு நான் கயிறு போட்டு கொடுப்பேன், கயிறு வந்து ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ மேலே பரன்லேருந்து எல்லா கயிறுமே எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அவர் வந்துட்டு கயிறு போட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதாவது கயிறும் டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த கட்டை இருக்கும் இல்லைங்களா, கயிற்றுக்கட்டலோட சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. எல்லாம் வந்துட்டு அரிச்சிடுச்சு, அந்த கட்டையெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு கயிறுக்கு மட்டும்தான் கட்டில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 கயிற்றுக்கட்டலில் இப்போ ஒன்று வந்துட்டு கான் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து அந்த பெரியவர் வந்து கயிறு போட்டு கொடுத்துட்டாரு. நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இதை ஒரு சின்ன ஹேபிட்டாக நானுமே இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் டேபிள் மேலேயே அந்த நோட் புக்கை வச்சுருக்கிறதுனால எப்போல்லாம் அதை பார்க்குறேனோ, ஓகே நம்ம இதை வந்து நேற்றுக்கு நோட் பண்ணோமா இல்லையா, இன்றைக்கி நோட் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது என்னால் டக்குன்னு பண்ண முடியுது. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு ஹேபிட்டாக நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு நல்ல ஹேபிட் தான். அண்ட் ஃப்ரைடே எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதுனால சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். இது என்னென்னா உளுந்தங்கஞ்சி. அம்மா ரொம்ப நாள் கழித்து உளுந்தங்கஞ்சி செஞ்சுருந்தாங்க. எனக்கு பேசிக்காகவே உளுந்தங்கஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது உளுந்தில் செய்கிற எல்லா ரெசிப்பியுமே பிடிக்கும். உளுந்து வடை, அது கார வடையாக இருந்தாலும் சரி, இனிப்பு வடையாக இருந்தாலும் சரி, உளுந்து கஞ்சி, உளுந்து பாலுன்னு சொல்லிட்டு என்ன ரெசிப்பியாக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நல்லா ருசித்து 4 மணிக்கு ஒரு 4 to 5 cups நல்லா குடித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதிஷாவுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த சம்மர் ஹாலிடேஸில் தம்பிக்கு டச் விட்டு போகக்கூடாது, நீ தான் அவனுக்கு சின்ன விஷயம்லாம் சொல்லி கொடுக்கணுன்ட்டு அதையுமே மேடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களுக்கு என்ன தான் என்கேஜாக வச்சுருந்தாலும் அவங்களுக்கு போர் அடிக்க தாங்க செய்யுது. அதுக்கப்புறம் ஈவினிங்காக பார்த்திங்கன்னா நான் பேன் கேக் செய்கிறேன், வீட்டில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம், சரி ஓகே செஞ்சுக்கோ அப்படின்ட்டேன். கண்ணளவு இது அந்த அளவுக்கு நீ செய், சாக்கோ பவுடர்லாம் இருக்குது, போட்டு ஓரளவுக்கு நீ வந்து சாக்கோ பேன் கேக் வந்து செஞ்சிரு அப்படின்னு. ஸோ மேடம் வந்து அதை இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சு வீட்டில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் இருந்தது, அதையும் வந்துட்டு டாப்பிங்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. பட் இந்த ரெசிபி எங்கள் ஜிஞ்சுக்கு பிடிக்கலைங்க. பேசிக்காக அவனுக்கு வாழைப்பழம் சாப்பிட்றதே பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு யாருக்காவது வாழைப்பழம் பிடிக்காமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை எப்படியெல்லாம் வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ.